அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறது அவங்க இல்லாதப்ப தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்து ஒரு 2-3 மாதம் ஆச்சு. என்னை பார்க்குறவங்க எல்லாம் அவங்கள பற்றி விஷயங்களை நான் எங்கே திரும்பினாலும் யாரை திரும்பினாலும் உங்கள் அம்மா இப்படி இப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே நான் பக்கத்துலேருந்து எங்கள் அம்மா நிறைய கஷ்டப்படுறதில்ல நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கூடவே இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா என்னென்ன பண்ணாங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும். இருந்தாலும் இத்தனை விஷயங்கள் திரும்புகிற பக்கம்லாம், நடக்கிற பக்கம்லாம், பார்க்குற பக்கம்லாம் இப்படி என்கிட்ட சொல்லும்போது உண்மையாகவே அந்த ஆத்மா நல்லா வாழ்ந்திருக்கு. உண்மையாகவே அந்த ஆத்மா இறந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச செயலாலையும் அத்தனை பேர்த்தோட மனசுலேயே இருக்கிறாங்கங்கிறத விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு அம்மாவை இழக்கிறது பெரிய இழப்பு தான். அது எனக்கு அதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி முடியும்னு என்னால் இன்னும் தெரியல. நான் அந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீளலை. எங்கள் அம்மா இல்லைங்கிற அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் மீளலை. இருந்தாலும் எங்கள் அம்மா இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்படும்போது உண்மையாகவே எங்கள் அம்மாவை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி அந்த ஆத்மாவும் நல்லபடியாக போய் மேலே சேர்ந்து அந்த படாத கஷ்டங்களை பட்டு கடைசி 10 நாள்லாம் படாத பாடுபட்டுட்டாங்க. அவ்வளோ நல்லது செஞ்சு எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் நின்று எதற்காக தெய்வம் இப்படி ஒரு கஷ்டத்தை கடைசியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. முன்னை விட ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் எங்கள் அம்மா பேரில் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு ஒரு பையன் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை நான் வாழ்ந்து அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்து நான் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நான் நல்லா ஒரு வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமாக வாழ்கிறது தான் எங்கள் அம்மாவோட சந்தோஷம். கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்காக அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இனி கோவத்தை எல்லாம் விட்டுட்டு நிதானத்தை கடைபிடிச்சி கமலாட்சியோட மறு உருவமாக நான் வாழ்வேங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என் அம்மாவை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.